Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது plus 2 mathematics exercise 1.3 matrix inversion method solve by using matrix inversion method. second sum பார்க்க போகிறோம். நம்ம second sum, so please carefully பார்த்துக்கோ. exercise 1.3ல second sum, secondல first, சாரி அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றில் தேர்டுன்னு ஒன்று கொஸ்டின் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை படித்து பார்த்துக்குருவோம். ஓகே, இதுவும் 5 மார்க் சம்மோட சேர்ந்தது தான். 3x3 இன்க்ளூட் ஆகும். ஸோ கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிரு, 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு சொல்லி கேபிட்டல் AX = B அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு கேபிட்டல் ஏனா என்ன, கேபிட்டல் எக்ஸ்னா என்ன, கேபிட்டல் பினா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைண்டு டினோட் பண்ணிக்க. கேபிட்டல் ஏ அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இசட்டு கலெக்ஷன் பண்ணி போட்டுக்க. அடுத்து கேபிட்டல் எக்ஸுன்றது எக்ஸ் கமா ஒய் கமா இசட், அதாவது வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட். கேபிட்டல் பி அப்படின்றது வந்து ரிக்வயர்டாக அந்த ரைட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு அங்கிட்டு உள்ளது. தர்ஃபோர் எக்ஸ் = A inverse B, A inverse = 1 by determinant of A into adjoint A ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வி ஃபைண்டு determinant of A, அது நாட் ஈக்குவல் டு 0 போனால் தான் நம்ம என்னதாகும், எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபைன் பண்ணுறேன். ஃபைன் பண்ணிட்டு வரையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் determinant of A 16 நாட் ஈக்குவல் டு 0, therefore A inverse எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிப்போம், கோஃபேக்டரை கண்டுபிடிச்சி ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ கோஃபேக்டருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன், அதை டீச்சர்ஸை பொறுத்து மாறும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோ. ஓகே குட். கோஃபேக்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன். எழுதிட்டு அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 2x2 மாதிரி பண்ணி ஆன்சர் எடுக்கல. 0 4 -4 4 1 -1 4 -3 -1 டிரான்ஸ்போஸ் 4 0 4 -4 4 1 11 4 -3 -1. இது அட்ஜாயின் ஏ. அப்போ ரிக்வயர்டில் கொண்டு எக்ஸ் = A inverse Bயில் போட்டோம்னா அதை அப்ளை பண்ணணும். 1/16 அட்ஜாயிண்ட் ஏ. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பிக்குள்ளதை எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 1/16 வெளியே இருக்கட்டும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு பாரு. ஃபஸ்ட்டு ஒன் 32, செகண்ட் ஒன் 48, தேர்டு ஒன் சப்ராக்ட் பண்ணி இது பண்ணோம்னா 64 64 கிடைக்கிது. டிவைட் பண்ணால் 2 3 4 அப்படின்னு கிடைக்கும். 2 3 4. அப்போ எக்ஸுக்கு ரிக்வயர்ட் ஆன்சர், ஒய்க்கு ரிக்வயர்ட் ஆன்சர், இசட்டுக்கு ரிக்வயர்ட் ஆன்சர் கிடச்சிருச்சு. எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு சொல்லி கோஆர்டினேட் மாதிரி எழுதலாம். 2 3 4 எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ. ஓகே, தேங்க்யூ.